சினிமால எவ்வளவு அடி வாங்கினாலும், நிஜ வாழ்க்கையில அடி வாங்குறது ரொம்ப வலிக்குங்க. படத்துல வடிவேலு அவர்கள் கூட சேர்ந்து நம்மள சிரிக்க வச்ச ஸ்டன் கலைஞர் வெங்கட் ராவ் தன்னோட சினிமா வாழ்க்கைய சோகத்தையும் பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு பேட்டியில. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல ஸ்டென் மாஸ்டரா இருந்த இவருக்கு கை கால்ல ரொம்ப அடிபட்டதால தொடர்ந்து ஃபைட் சீன்ல நடிக்க முடியல. நாங்க ஸ்டன் பண்றப்ப ரோப் எல்லாம் கிடையாது. நிஜமாகவே படிக்கட்டுல உருண்டு விழுவோம். அடிபட்டு வலி தாங்காம 40 இட்லி வரை சாப்பிட்ட காலமெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி தன்னோட பழைய நினைவுகளை ஷேர் பண்ணியிருக்காரு. உடல்நிலை ஒத்துக்காததால தான் காமெடி பக்கம் வந்தாராம். ரீசெண்டா சாதாரண மருத்துவ பரிசோதனைக்கு போனப்ப வெங்கட் ராவ் சீரியஸா இருக்காருன்னு வதந்தி பரப்பிட்டாங்க. இதனால 2 மாசமா அவருக்கு வாய்ப்புகளே வரலையாம். அதே போல வடிவேல் அவர்களை பத்தி பேசுறவங்க மேல தன்னோட கோபத்தையும் வெளிப்படுத்திருக்காங்க. அவருக்கு வாய்ப்பு இருந்தப்போ எனக்கு சோறு போட்டாரு, பணமும் கொடுத்தாரு. 6 வருஷமா அவருக்கே வாய்ப்பு இல்லாத போது நான் எப்படி அவரை திட்ட முடியும்னு வடிவேலுவுக்கு ஆதரவா நின்றுருக்காரு. வடிவேலுவோட டீம் ஆளுன்னு சொல்லி பல பேர் இவருக்கு வாய்ப்பு தராம நாசுக்கா மறுத்திருக்காங்க. ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம எனக்கு கிடைச்ச வாழ்க்கை போதும், இதை விட நான் பறக்க ஆசைப்படலைன்னு யதார்த்தமா சொல்லியிருக்காரு வெங்கட் ராவ். திறமை இருந்தும் சாதிக்க முடியாம போன இந்த நிஜ கலைஞனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் நடிச்ச காமெடி சீன் உங்களுக்கு எது பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.